நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசர் நீரே, என்னை ஈசர் நீரே. வேறு பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 6வது அதிகாரம் 8வது வசனம். எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும், நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் புத்தி கேள். கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இன்று நம்மோடு இதைதான் சொல்கிறார். என் ஜனமே, என் பிள்ளைகளே, புத்தி கேளுங்கள். எதுக்காக? என் ஆத்துமா உன்னை வெறுத்து விடாத படிக்கும், நான் உன்னை பாழும் வனாந்திரமுமாய் ஆக்காத படிக்கும். எப்பவே சொல்றேன், கேட்டு மக்களே. நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்றோம் இல்லையா, வழிமாறி போகும்போது நான் சொல்றது கேளு மக்களே அப்படின்னு. அதே போல்தான், நீ இப்படி போனேன்னா கெட்டு போயிடுவோம், வாழ்க்கை இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்றோம்ல, அதே போலதான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை அவர் பிள்ளைகளாகவே வைத்திருக்கிறாள்வா. தன் சொந்த பிள்ளையிடத்து சொல்லுது போல நம்மகிட்ட சொல்லுது, என் பிள்ளைகளே, நான் உன்னை வெறுத்து விடாதபடிக்கு, எனக்கு வேண்டாம், நான் சொல்லபடி ஒன்றும் கேட்க மாட்டேங்கல்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லாதபடிக்கு, நான் உன்னை பாலும் குடியேற்றவுமாய் ஆக்காதபடிக்கும் என் புத்திக்கு. கர்த்தர் நமக்கு வேதத்தில் அநேக வார்த்தைகளை எழுதி தந்திருக்கிறார். வேதம் அனைத்தும் அவர் நமக்கு எழுதி தந்த அவர் சொன்ன வார்த்தைகள். அந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது அவர் நம்மை வெறுத்து விட மாட்டார், நம்மை பாலும் குடியேற்றும் ஆக்க மாட்டார், நம்மை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் உடைய கிருபை, உடைய இரக்கம் எங்களை தாங்குதேப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே தருகிறப்பா. எங்கள் ஒவ்வொரு உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறப்பா. உம்முடைய வார்த்தையின்படி, உமக்கு பிரியமானபடி உம்முடைய புத்தியை கேட்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருங்கப்பா. நீர் எங்களை வெறுத்து விடாத படிக்கும், நீர் எங்களை பாலும் வனாந்திரமா ஆக்காத படிக்கும் அப்பா. எங்களை உம்முடைய கருத்திலே தருகிறப்பா. உம்முடைய கருத்திலே ஒப்புக்கிடும். உமக்கு பிரியமானபடி நடக்க, உடைய புத்தி கேட்டு, உடைய வார்த்தை கேட்டு நடக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாங்கப்பா. உடைய வார்த்தைகள் படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ நேசிக்கிறபடியா, நீ அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றுகிறபடியா, செழிப்பாக மாற்றுகிறபடியா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் நானும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.